இந்த 9 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வருஷம் 365 நாளும் நம்ம ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் அற்புதமாக இருக்கலாம். நம்ம வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், மனசில் நிறைய குப்பையை வச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம என்ன கேட்டாலும் தாழ்ந்த அறிவுகளையே நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்துறதுனால இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியல. ஒரு வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, நல்லா படிப்பு படிக்கணுமா, என்ன தேவையோ பாசிட்டிவாக நான் சொல்கிறத கேளுங்க. உயர்ந்த அதிர்வலைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு முன்னால் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ். ஃபஸ்ட் ப்ராசஸ் இதை செயல்படுத்துங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம். ஏன்னா இப்போ பண்டிகை காலங்கள், நிறைய பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்தது, அதுக்கு முன்னால் கிறிஸ்மஸ், அப்புறம் இஸ்லாமியர்கள் பண்டிகைகள் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு. அதே மாதிரி நாட்டுக்கு அப்படின்னு போகும்பொழுது குடியரசு தினம், சுதந்திர தினம், விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். காரணம் என்ன? எதுக்காக இந்த முன்னோர்கள் இந்த பண்டிகை காலங்களை நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். 24x7 மகிழ்ச்சி சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய உங்கள் சந்தேகங்கள், உங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பகிர்றீங்க. நானும் அதில் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோலையும் சில செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இதை செயல்படுத்துறதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அவசியம் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். பேசிவிட்டு அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங்கில் பண்டிகை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பண்டிகைகள் வருது. அந்தந்த மதத்தினர்கள் அவரவர்கள் ஒரு சில பண்டிகைகளை இந்த 365 நாளில் ஆங்கங்கே சில பண்டிகைகளை வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கத்தான். ஒரு நியூ இயர் வருதுன்னா அன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, பொங்கல் வருதுன்னா அன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு தெலுங்கு வருட பிறப்பு அன்றைக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள். என்ன பண்ணுவீங்க? புது ட்ரெஸ்ஸு, புது சட்டை, பேண்ட்டு, புடவை, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஃபேமிலியோட கோயிலுக்கு போவீங்க. அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க. ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாக சமைப்பீங்க. அதாவது எல்லாமே சமைக்கிறது வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். சமைச்சு எல்லோரும் சாப்பிடுவீங்க. உறவினர்களை போய் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஒரு லாங் ட்ரைவ் போகலாம். இந்த மாதிரி சந்தோஷத்துக்காக அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து முன்னோர்கள் படைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எதுக்காகன்னா அந்த சந்தோஷமான சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கை செயல்பாடுகளை மாற்றம் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண்டிகைகளை நமக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏதோ தீபாவளி வருது, பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, தமிழ் புத்தாண்டு வருது, மிலாடி நபி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வரும்பொழுதே ஒரு பயம். என்னடா பொருளாதாரம் வேணுமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, அதான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் பேசிஸில் ஏதோ செய்யணுமே அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம கடந்து போகிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த சந்தோஷத்தை உருவாக்கப்பட்டது நீங்கள் அந்த சந்தோஷம் ஏற்படுத்துனீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் தெளிவாகி உங்கள் வாழ்க்கையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனுக்காக தான் இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்களை நம்ம முன்னோர்கள் செயல்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து அன்னைக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கோம். அதுவும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நாள்லேருந்து பழைய ட்ராக்கே வந்துடுறோம். அதே பொருளாதாரத்தை நோக்கி ஓட்டம் வேகமாக ஓடிட்டுருக்கோம். நான் இந்த இடத்துல ஒரு 9 டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த 9 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வருஷம் 365 நாளும் நம்ம ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் அற்புதமாக இருக்கலாம். நமக்கு அதுதானே வேணுங்க. எல்லா நாளும் பண்டிகை தான், எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான், எல்லா நாளும் நியூ இயர் தான், எல்லா நாளும் மிலாடி நபி தான், எல்லா நாளும் தமிழ் புத்தாண்டு தான், எல்லா நாளும் பொங்கல் தான். இப்போ புரியுதுங்களா? ஸோ அந்த 9 வழிகளை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்திங்கன்னா நம்மளோட மனதளவில் மாற்றம் கொண்டு வரணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்புற தோற்றத்தில் மாற்றத்தை கொண்டு வரோம். நான் சொல்கிறது மனதளவில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை
நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை காலமாக சந்தோஷமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒருத்தரை சொல்லி ஆகணுங்க. நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கலும் படிச்சிருக்காரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். நிறைய இன்வென்ஷன் ப்ராடக்ட்லாம் எலக்ட்ரிக்கலில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் புக்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். சயின்டிஸ்ட்டுங்கிறதுனால அறிவியல் சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஒரு சில காலகட்டங்களில் நம்மளோட எனர்ஜின்னா என்ன, மனிதர்களோட மனசோட எனர்ஜி என்ன, அந்த எனர்ஜி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக ஒரு வைப்ரேஷன் தான் நம்மளையும் நம்ம மனசையும் இந்த பிரபஞ்சத்தையும் அல்லது இந்த இறைத்தன்மையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நெட்டில் போங்க, நிக்கோலா டெஸ்லான்னு போடுங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மேனுவல் ஜேர்னல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. சிறப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சிவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த புக் பார்த்திங்கன்னா என்னை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிச்சு. அதனால தான் இந்த இடத்துல நான் ரெஃபர் பண்ணுறேன். சிறப்பாக செயல்படுத்தலாம். அதில் சொன்ன சில கருத்துக்கள், என்னோடய கருத்துக்கள் சேர்த்து தான் அந்த 9 பாயிண்ட் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன். அற்புதமாக செயல்படுத்துங்க. நம்ம மனசில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷன், தமிழில் சொன்னால் அந்த உயர்ந்த அதிர்வுகள், அந்த பிரபஞ்சத்தோட அல்லது இந்த இறைத்தன்மையோட அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட அதிர்வலைகளாவது ஒன்ஸ் கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அற்புதமாக நடக்கும். இன்றைக்கி ஏன் தெரியுங்களா நடக்க மாட்டேங்குது? நம்ம வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், மனசில் நிறைய குப்பையை வச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம என்ன கேட்டாலும் தாழ்ந்த அதிர்வுகளையே நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெளிப்படுத்துறதுனால இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆக முடியல. ஸோ அந்த பிரபஞ்சத்தோட அந்த அதிர்வலைகளோட அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகணுன்னா நான் சொல்கிற இந்த 9 வழிகளை பயன்படுத்துங்க. 100% நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளில் ஒரு 4 நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். செயல்படுத்திட்டு உங்களோட சஜஷன்ஸில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நலமாக பேசலாங்க, அற்புதமாக செயல்படுத்தலாம். அந்த 9 வழிகளில் முதல் வழி, தினமுங்க ஒரு 5 நிமிஷங்க, காலையில் ஒரு நைட் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. கண்ணாடி முன்னால் போங்க, நல்லா விழிப்புடன் நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கிட்ட கண்ணை பார்த்து ஒரு சந்தோஷமாக 4 நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பாசிட்டிவாக பேசுங்க. பாசிட்டிவ்னா என்னங்க? என்ன நமக்கு தேவையோ, எது நமக்கு தேவையோ கேளுங்க. தேவையில்லாத கேட்காதீங்க. எது வேண்டாமோ அதை கேட்காதீங்க. என்ன நமக்கு தேவையோ அதை சிறப்பாக கேளுங்க. கண்ணாடி முன்னால் நில்லுங்க, கண்ணை பாருங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ். காலையில் சாயந்தரம் உங்களுக்கு எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கட்டுங்க, ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். கண்ணாடி பாருங்கள், சிரிங்க. ஃபஸ்ட்டு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, நன்றி சொல்லுங்கள். என்னோட உடம்புல உள்ள இயக்கங்கள்லாம் சூப்பராக செயல்படுது, நன்றி சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அப்பா அம்மா, என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்காங்க, இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவாக கேளுங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோட நல்ல சம்பளத்தோட சிறப்பாக கொடுத்துருக்கேன், அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுத்துருக்கேன், இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஒரு வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, நல்லா படிப்பு படிக்கணுமா, என்ன தேவையோ பாசிட்டிவாக நான் சொல்கிறத கேளுங்க. உயர்ந்த அதிர்வலைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு முன்னால் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதை செயல்படுத்துங்க. 3 நாள் செயல்படுத்துங்க. உங்கள் மாற்றத்தை எனக்கு சொல்லுங்கள். 2வது ப்ராசஸ் லவ் வித் நேச்சர். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி வெளியில் வாங்க. ஒரு டெய்லி ஒரு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒதுக்குங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல், செல்ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இயற்கையை ரசிங்க. ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். அன்பிளான்டு ட்ராவல் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எதையுமே பிளான் பண்ணாமல் ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். இயற்கையான இடம் இருந்ததுன்னா போய் ரசிங்க, அதோட பேசுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மனநிலையில் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த அதிர்வலைகள் நமக்கு வரும். 3வது விஷயம், நிறைய நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. நெகட்டிவ் பீப்புள் தெரியும். அதாவது எப்படி நெகட்டிவ் பீப்புள்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அவங்கள பார்க்கும்பொழுது, அவங்ககிட்ட பேசும்பொழுது நம்ம நல்லா தான் இருந்திருப்போம், நமக்கு ஒரு மைண்ட் அப்படியே டைவர்ட் ஒரு கீழே வரும். ஸோ அந்த மாதிரி பீப்புளோட அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபோன் பண்ணாலும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். உங்கள் மனசுக்கு அவங்களோட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அவங்களோட பேசுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம்.
அவங்களோட பேசும்பொழுது நம்ம மனசு சந்தோஷப்படுதுன்னா அதை செயல்படுத்தலாம். பேசும்பொழுது நமக்கே ஒரு மனசு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகுதுன்னா ஜஸ்ட் அவாய்ட் இட். புரியுதுங்களா? 4வது விஷயம் நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பணத்துக்கு, பொருளுக்கு, சொத்துக்கு, நபருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள்கிட்ட எது வேணால் இருக்கலாம். ஒரு 2 வீலர் இருக்கலாம், கார் இருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம், 4 சட்டை இருக்கலாம், செல்ஃபோன் இருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம். என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ நன்றி சொல்லுங்கள். உங்கள் பசங்க இருக்கலாம், உங்கள் பொண்ணுங்க, ஒரு மனைவி, அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். உங்கள் சொத்துன்னு என்னங்க, ஒரு 2 வீலர் இருக்கலாம், ஒரு சைக்கிள் இருக்கலாம், ஒரு கார் இருக்கலாம், எது இருக்கோ, வீட்டில் 4 சேர் இருக்கலாம், டிவி இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்காரு. நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? கிடைக்காததை நினச்சா வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிடைச்சதுக்கு என்ன இருக்கோ, இருக்கிற பணத்துக்கு, நபருக்கு, பொருளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ 4 விஷயம் நம்ம செஞ்சிட்டோம். 5வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மலாம் வந்து எப்போவுமே ஒரு வருத்தத்தில், வேதனையிலே இருக்கிறீங்க. அதாவது ஏற்கனவே நடந்திருக்கும், அந்த நிகழ்வுகளை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. அதனால் என்ன ஆகும், ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பய உணர்வோடவே இருக்கிறது. ஃபஸ்ட்டு இதை தட்டி தூக்குங்க. ஒரு சிந்தனைகள், ஒரு எண்ணங்கள் நமக்கு வருதுன்னா, டேய் இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றி ஏன்டா யோசனை பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்களே ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க. ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் வருதா, எதுக்குடா கவலைப்படுற, நீ நடக்கவே இல்லை, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி அதையும் தள்ளி வைங்க, இதையும் தள்ளி வைங்க. இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவாக இன்றைக்கி நான் என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, இதுதான் ஆன்மீகத்தில் விழிப்புடன் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. விழிப்புடன் இருந்து செயல்படுங்க. ஓகேங்களா? 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். 6வது பாயிண்ட், நிறைய வாழ்க்கையில் நம்ம பல நபர்களை கடந்து வருவோம். ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும், நமக்கும் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த 6வது பாயிண்ட் என்னென்னா, சாரி கேளுங்க, காட் பிளஸ் யூ சொல்லுங்கள். அதாவது நமக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது எந்த உறவு முறையாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இப்போ வீட்டிலே பாருங்களேன், இப்போ ஒரு கணவன் மனைவி, ஒரு அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளாம் என்ன சொல்லுவோம், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் பார்ட்னர் இந்த மாதிரி பண்ணதுனால தான் என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு காரணத்தை மற்றவங்க மேலேயே போடுறோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் பிளைமிங் அதர்ஸ். நான் வந்து காரணத்தை வெளியிலேருந்தே தேடிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த நிகழ்வு உங்களுக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நம்மளோட பங்கு அதில் இருக்குல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கணவராக இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, அவங்களும் மனைவியாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஓ, இந்த சூழ்நிலை நடந்திருக்கு, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, இதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி உங்கள் மிஸ்ஸஸ் பேரை சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்கள். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிவிட்டு, ஏதோ நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, சூழ்நிலையினால் தான் பண்ணியிருக்கீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த பாயிண்ட்டை எப்பப்போ உங்களுக்கு தோணுதோ, இதுக்கெல்லாம் டைம், நேரம், காலம்லாம் கிடையாதுங்க. அந்த நெகட்டிவிட்டி வரும்பொழுது, ஒருத்தரை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் வரும்பொழுது, ஸோ அந்த இஷ்யூக்கு நானும் ஒரு சில காரணமாயிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் நபர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். 7வது பாயிண்ட்டு, நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான அன்எக்ஸ்பெக்டட் நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ஒரு பிரேக்கப் நடக்கும், ஒரு லவ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு பிரேக்கப் நடக்கும், எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னே தெரியாமல் சில சூழ்நிலைகள் நடக்கும், ஒரு நம்பிக்கை துரோகம் ரிலேட்டிவ் சைடில் இருந்தோ இல்லை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஓகே, இது ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிங்க. அதாவதுங்க, எந்த நிகழ்வுகள் நமக்கு நடந்தாலும் அதிலிருந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது செயல்படுத்தும் போது அதை பாசிட்டிவாக செயல்படுத்தணும். இதுக்காக மட்டும்தான் இறைவன் அந்த சோதனையை நமக்கு கொடுக்குறாருங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. நம்மளாம் என்ன தெரியுங்களா சொல்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் டெய்லி இறைவனை கும்பிட்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி அதை பிடிச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள் நமக்கு நடக்குதோ, ஓகே ஐ ஆம் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். லவ் பண்ணுவீங்க, அவருக்கு உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு விலகி போவார், நீங்கள் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. ஏன் வருத்தப்படணும், விலகி போனது அவர், நீங்கள் ஏன் வருத்தப்படணும், வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உங்களோட ஜாப்பு, பிஸ்னஸ் எல்லாமே அடிபட்டு போயிடும், செத்து போகலான்ட்டு இருப்பீங்க. எதுக்கு இருக்கணும்,
அவர் வேணான்னு போயிட்டார், நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? அதாவதுங்க எப்போவுமே ஒரு உறவு முறையில், ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் சார்ந்த இடத்துலையோ எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நமக்கு உணர்த்துதுங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. 8வது விஷயம், நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகள், ஒரு கஷ்டங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் இருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது சில தவறுகள் பண்ணியிருப்போம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள், நமக்கு தெரியும், யோசனை பண்ணுவோம், நம்ம அந்த வருஷம் அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம், பண்ணாமல் இருந்திருந்தா நல்லாயிருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் போட்டு வருத்தத்தை வேதனையை வச்சுக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பரவாயில்ல, நடந்து போச்சு, நான் சில தவறுகளை செஞ்சிட்டேன், நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போவே உங்களோட ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ண மாட்டீங்க, அவர் உங்கள் காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டார். பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுங்கள், கண்ணாடி பார்த்து பேச சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அந்த நேரத்தில் ஓகே, அன்னைக்கு நான் இவருக்கு ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி மனதளவில் ப்ரே பண்ணாலே போதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 8 விஷயங்கள். 9வது விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நம்ம பல நபர்களில் வாழ்க்கையில் கடந்து வரோம். நம்ம மனசில் பார்த்திங்கன்னா ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, என் பைத்தியம் கூட பிடிக்கிற ஸ்டேஜில் நம்ம இருப்போம். காரணம் என்னென்னா, அந்த சூழ்நிலையை கையில் பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் மருமகன் இந்த மாதிரி பண்ணிட்டா, என் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டா, என் புருஷன் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரில, இந்த சொத்து இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை நினச்சிட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, மன உளைச்சலுக்கு ஆகிறது, அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நம்ம இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகவே முடியாதுங்க. இதுக்கு பேர் தான் தாழ்ந்த அதிர்வலைகள், லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி நிக்கோலா டெஸ்லா சொல்கிறாரு. இந்த லோ ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அடித்து தூக்குங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 6 விதமான பயிற்சி நான் சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். இந்த 6 விதமான பயிற்சியை, அந்த ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், லிங்க் அனுப்பியிருக்கேன். பார்த்துட்டு உங்கள் பிரச்சனை, உங்கள் சூழ்நிலைக்கு எதை செயல்படுத்தினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதனை ஒரு அஃபர்மேஷனாக, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த லோ ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆகிடும். இந்த 9 விஷயங்களை நீங்கள் சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நம்ம மனசில் பார்த்திங்கன்னா நம்ம அதிர்வலைகள், அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆகிடும். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆகும் பொழுது இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகிடலாம். கனெக்ட் ஆகிறதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்ன செய்யணுங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இல்லைங்க. நான் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் எப்படி முடிவு செய்யணும், இந்த இடத்த வாங்கலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நமக்கு அந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் நமக்கு உணர்த்தும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளாம் ஏன் இன்றைக்கி போய் லாக் ஆகிடுறோம்னா, ஒரு ஆசையின் காரணமாக இதில் சம்பாரிச்சிடலாம், அதில் சம்பாரிச்சிடலாம் வேகமாக போகிறீங்க, லாக் ஆகிடுறீங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த 9 பாயிண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீ என்ன செய்யணும்னு நம்ம இன்ட்யூஷன் மூலமாக, உணர்வுகள் மூலமாக சொல்லுங்க, அதை செஞ்சால் போதுங்க, நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ பண்டிகை காலங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு புது ட்ரெஸ் போடுறது, ஒரு புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, அதுவும் வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த 9 ஃப்ரீக்வன்சியை, இந்த 9 செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சிங்கன்னா நம்மளோட அதிர்வலைகள் இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு ஒன்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைத்தன்மை என்ன செய்யணும்னு சொல்லும். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையை தட்டி தூக்கலாங்க. செயல்படுத்துங்க. பொருளாதாரம் நம்மளை நோக்கி வேகமாக வரும். உறவு முறை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு உறவு முறையினால் ஒரு இழப்போ, ஒரு வருத்தமோ, ஒரு வேதனையோ, ஒரு துக்கமோ வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பிரச்சனை நம்மளை வருத்தாது. பிஸ்னஸ்லேயே ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், ஏற்றுக்குவோம். அதுக்கு என்ன செயல்பாடுகள் செய்யணுங்கிறத அற்புதமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்போன்னா நீங்கள் இந்த 9 செயல்களை சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். வருஷம் 365 நாளும் நமக்கு ஒரு தீபாவளி தான், நமக்கு ஒரு பொங்கல் தான், நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் தான், நமக்கு ஒரு மிலாடி நபி தான், நமக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு தான், நமக்கு ஒரு தெலுங்கு புத்தாண்டு தான். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் ஒரு பண்டிகை மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலையிலிருந்து செயல்படுத்தலாம். மிக்க நன்றிங்க. இதை செயல்படுத்திட்டு உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசலாம், அற்புதமாக செயல்படுத்தலாம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி.